அப்போ பாருங்க, எழுதி இருக்கிறபடி அப்போ என்னத்தை பேசணும்? எழுதி இருக்கிற வார்த்தைகளை பேசுங்க. அதனால தான் கலாத்தியர் 1:1 பவுல் சொல்றார், இந்த வார்த்தைகள் மனுஷனால் வந்தது இல்லை, மனுஷன் மூலமாய் வந்ததல்ல. இந்த வார்த்தைகள் மனுஷனால் வந்தாதான் நடக்குமா நடக்காதுன்னு சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஆனால் இது தேவனிடத்திலிருந்து வந்ததுனால நாங்கள் சந்தேகம் இல்லாமல் தைரியமாக பேசலாம், தைரியமாக வாயை திறந்து சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது எங்கே இருக்குது? திருக்குறளில் இல்லை, சிலப்பதிகாரத்தில் இல்லை. எங்கே இருக்குது? ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்குது. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஆண்டுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டதான்? ஏசாயா 55:8-12-11 வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கண்டா ஆண்டுடைய வார்த்தை எப்படிப்பட்டதாம்? மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை நினைத்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும். அது நான் விரும்பினதை செய்து நான் அனுப்பின காரியம் ஆகும்படி. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அதே போல் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட நான் சொல்லும்போது, நான் ஒரு வார்த்தையை சொல்லும்போது நான் என்ன நோக்கத்தோடு சொல்கிறேனோ அந்த நோக்கத்தின் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை நிறைவேற்ற வல்லமையில் தான் இருக்குது. ஏன்னா நான் பேசுகிறது மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, மனுஷன் பேசுகிற கட்டுக்கதைகள் அல்ல, நான் பேசுகிறது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையாக இருக்குது. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்போ பாருங்கள், இந்த சத்தியங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நாவுக்கு ஆண்டவர் வல்லமையை வச்சிருக்கிறார், நம்முடைய நாவின் வார்த்தைகள் ஆண்டவர் வல்லமையை வச்சிருக்கிறார். நாங்கள் பேசுகிற காரியம் நம்மளை உருவாக்குகிற, நம்மளை கட்டியெழுப்புகிற ஆற்றலுடையதாக இருக்குது. அதே நேரத்தில் நம்ம பேசுகிற தவறான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போட வல்லமையில் தான் இருக்குது. அதனால தான் யாக்கோபில் சொல்லப்படுது, நாவும் நெருப்புத்தான், அது அநீதி நிறைந்த உலகம், அது பெருமையானவைகளை பேசும். நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே இந்த நாக்கால் என்ன செய்ய முடியும்? கொளுத்தி போட முடியும், கரைப்படுத்த முடியும். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தது. அதனால தான் பாருங்கள், நிறைய பேர், அதான் பைபிளில் சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதில் பிரியப்படுகிறவன் அதன் கனியை புசிப்பான்.